இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட முழங்கால் ஜெபத்தை குறித்தும் முழங்கால் ஜெபத்தின் மூலமாய் உலகத்தின் இந்த விராமத்தில் உள்ள மனிதர்கள் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டனர் என்று சொல்லியும் குறித்தும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு மனிதர், அவர் யார் என்று கேட்டால் அவர்தான் பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் மூலமாய் அவர் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 40வது வசனத்தில் இந்த சம்பவம் அடங்கி இருக்கிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:40. பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை நோக்கி உட்கார்ந்தாள். பிரியமானவர்களே, இந்த தபித்தாளை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். தபித்தாள் என்று சொல்லப்படுகிற தொற்கால் இல்லை தபித்தாள் என்று சொல்லப்படுகிறதான இந்த ஸ்திரீ எல்லாருக்கும் உதவி செய்கிறதான ஒரு ஸ்திரீ, துணி தைத்து கொடுக்கிறதான ஒரு ஸ்திரீ. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த அந்த சூழ்நிலையில் அனைவருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டதான ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ இறந்தவுடன் அங்கே அநேகமான ஒரு துக்கம் ஆட்கொண்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதத்தில் நாம் பார்ப்போமானால் இந்த ஸ்திரீ இறந்தவுடன் அந்த இடம் முழுவதுமாக, அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டறையில் வைத்திருந்தார்கள். அந்த பட்டணம் முழுவதுமாக இந்த ஸ்திரீயினுடைய துக்க செய்தி கடந்து போகிறது. அந்த பட்டணம் முழுவதுமாக ஒரு துக்கம் இருந்ததாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போதான் பேதுரு அந்த இடத்துல வருகிறார். அந்த ஸ்திரீனுடைய உடல் அருகே நின்று அநேகம் பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். அநேகம் பேர் அவருடைய இறப்பை நினைத்து துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேதுருவோ என்ன செய்கிறார்? எல்லாரையும் வெளியே போக செய்கிறார். உலக கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். உலக சம்பாஷணைகள், உலக சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் அவர் வெளியே செல்ல சொல்கிறார். எல்லாரும் வெளியே போங்க என்று சொல்லி எல்லாவற்றையும் விடுவிக்கிறார். விடுவித்து இந்த பேதுரு என்ன செய்கிறார்? அந்த இடத்துல முழங்கால் படிக்கிறார். அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு இந்த தபித்தாள் இடத்துல முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார். அதை தான் 9:40 நாம் வாசிக்கிறோம். முழங்கால் படியிட்டு பேதுரு ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபித்ததன் உடனே என்ன நடக்குது? இந்த தபித்தாள் எழும்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, நடக்காதது என்று சொல்லக்கூடியதும் கூட இந்த முழங்கால் ஜெபம் நடத்தி காட்டும். முடியாது என்று சொன்னாலும் கூட இந்த முழங்கால் ஜெபம் நடத்தி காட்டும். ஒருவேளை ஏதோ ஒரு அற்புதம், ஏதோ ஒரு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா, ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் ஊன்றி நீங்க ஜெபித்து பாருங்க. உங்க முழங்கால ஆண்டவருக்கு முன்பாக முடக்கி பாருங்க. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் எனக்கு தடையா இருக்குது, இந்த ஆசீர்வாத தடைகளை எல்லாவற்றையும் மாற்றுங்க என்று சொல்லி உங்களுக்காக நீங்க முழங்கால் ஊன்றி ஜெபித்து பாருங்க. வேற ஊழியக்காரர்களை நோக்கி நாம் செல்லலாம். ஊழியக்காரர்கள் நமக்கும் ஆண்டவருக்குமான ஒரு மீடியேட்டர்ஸாக அவங்க இருப்பாங்க. நமக்கும் ஆண்டவருக்குமான ஒரு மத்தியஸ்தர்களாக அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஊழியக்காரர்கள் அவசியம் தான், ஆனால் உன்னுடைய முழங்கால் ஜெபத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு இந்த பேதுரு அவர் முழங்கால் ஊன்றி ஜெபித்த போது தபித்தாள் என்கிற ஸ்திரீ எழுந்தது போல, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு சாபக்கேடான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டு வரலாம். ஏதோ ஒரு காரியங்கள் படுத்த படுக்கையாய் காணப்படலாம். எழும்பாதபடிக்கு, நாம் எழும்பி பிரகாசிக்காதபடிக்கு ஏதோ ஒரு தடை நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். அந்த தடைகள் நீங்க வேண்டுமானால் இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் ஊன்றி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய முழங்கால்களை முடக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் அதை தடைபடாமல் எழும்பும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எழும்ப வேண்டுமானால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய முழங்கால்களை முடக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, ஒருவேளை வியாதியின் துன்பம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதா, மனதின் வியாகுலம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதா, என்ன காரியம் உங்களை ஆட்கொண்டிருந்தாலும், ஒருவேளை பிஸ்னஸ்ல வளர்ச்சி இல்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறதா, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லுங்க. முழங்கால் ஊன்றி நீங்க ஜெபம் நீங்க ஜெபிக்கும் போது அந்த முழங்கால் ஜெபத்தின் வல்லமையை கர்த்தர் பார்க்கிறார்.
யாக்கோபை குறித்து நம்மால் பார்க்க முடியும். யாக்கோபுடைய காரியத்தில் சரித்திரம் இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோபுடைய உடலை எடுத்து அடக்கம் செய்யும் போது அவருடைய முட்டியை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் அந்த முட்டி ஒட்டகத்தின் முட்டியை போல இருந்ததாம். ஏன் ஒட்டகத்தின் முட்டிக்கு ஈடு கொடுக்கிறார்கள்? ஒட்டகம் என்ன செய்யும்? அது உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் அதனுடைய முட்டியை மடக்கி முட்டியிட்டு தான் அந்த எலும்பு முட்டியிட்டு தான் அது படுக்கும். அந்த அளவுக்கு யாக்கோபுடைய முட்டியானது, அந்த முழங்காலானது காய்த்து போயிருந்ததாம். இதன் மூலமா என்ன செய்கிறோம்? யாக்கோபு விடாப்பிடியாக ஆண்டவரை பிடித்ததை நம்மால் உணர்ந்து கொடுக்க முடிகிறது. பிரியமானவர்களை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபித்ததுனா இந்த அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்க வேண்டுமானால் நாமும் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக உற்சாகமாய் நம்முடைய ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். முழங்கால் படியிட்டு கர்த்தாவே நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, 10 நிமிஷம் முழங்கால் போட்டாலே முட்டு வலிக்குதே, 10 நிமிஷம் கூட என்னால் நேராக முழங்கால நிற்க முடியவில்லையே. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் முழங்கால் ஊண்டி செபிக்கிறதான வல்லமைகளே, முழங்கால் ஊண்டி செபிக்கிறதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போம். அதிசயங்களை செய்யும் முழங்கால்கள், அதிசயங்களை செய்யும் முழங்கால்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் அதிசயங்களை காணும்படியாக எங்கெங்கோ செல்ல வேண்டியதில்லை. நம்முடைய முழங்கால்களை ஆண்டவருக்கு முன்பாக நாம் முடக்கும் போது எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, when you kneel down to God, he stands up for you. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய முழங்கால்களை முடக்கும் போது அவர் உங்களுக்காக நிற்கிறார். and when stands up for you, no one can stand against you. அவர் உங்களுக்காக நிற்கும் போது வேறு யாரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. இந்த வேதத்தின் வசனத்தை படித்துதான ஒரு அறிஞர் இப்படிப்பட்டதான ஒரு கவிதையை அவர் எழுந்திருக்கிறார். ஆண்டவருக்காக, ஆண்டவர் உங்களுக்கு என்று நிற்க வேண்டுமானால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடையாக இருக்குமோ அந்த காரியங்களை மனதில் வைத்து அந்த காரியங்களுக்காக முழங்கால் படிட்டு ஆண்டவரத்தில் வைராக்கியம் நம்ம ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள் வெற்றியாய் நிச்சயமாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். எனவே உறுதியோடு கூட ஆண்டவரே முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை நீர் எனக்கு தருவீர் என்றதான ஒரு வைராக்கியத்தோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான இரக்கம் பரலோக பிதாவே, அப்பா இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இயேசுப்பா, ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தடையாக இருக்குது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தாவே இன்னைக்கு முழங்காலோண்டி ஜெபிக்கிறதான ஆண்டவரே ஒரு வழியை நீர் அவர்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வழியை அவங்க வாழ்க்கையில் பின்பற்றி தொடர்ந்து அதை கடைபிடித்து நடக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே பேதுரு முழங்கால் படிட்டு ஜெபித்த போது செத்து போன அந்த தபித்தால் எழும்பினதை போல ஆண்டவரே இன்னைக்கு ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் செத்ததாய் காணப்படுகிறதோ, உயிரற்றதாய் ஆண்டவரே இயேசுப்பா வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதோ, நாங்கள் முழங்கால் ஊன்றி ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுப்பா உயிருள்ளதாய் மாற்றப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி சாமி. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராமேசும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.